என்னடா மச்சான், அக்கா பணம் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா, கொடுத்தா. வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்தா, உனக்கும் எனக்கும் செலவு பண்றதுக்கு 200 ரூபாய் கொடுத்தா. 200 ரூபாவா? அப்ப ஆளுக்கு 100 ரூபாய். ஏன் சூப்பர்ரா மச்சான். அப்ப நம்ம முனியாண்டி அந்த கடையில 2 பேரும் பிரியாணி சாப்பிடுவோம்டா. டே இவனே, நீயும் நானும் மட்டும் போறதா இருந்தா பரவாயில்லடா, இவளுகளை வேற கூட்டிட்டு போனோம். இவளுக்கு பிரியாணி யாரு உங்க தாத்தாவா வாங்கி கொடுப்பாரு? ஐயோ ஆமல்ல. என்ன நோமால, ச்சே, எனக்கு இவ்வளவு வெளியில கூட்டிட்டு போறதுக்கே பிடிக்கலடா. டே அதுக்கு என்னடா பண்றது? அதான் உன் மாமா வெளியே கூட்டிட்டு போன சொல்லிட்டாரு. இப்ப கூட்டிட்டு போகாம இருந்தா அவ போய் உன் மாமாட்ட சொல்வா. உன் மாமா அப்புறம் உன்னதான் திட்டுவாரு. ச்சே, அதுக்காக மட்டும் தாண்டா இப்ப கூட்டிட்டு போறேன். டேய் சரி விடுடா. இப்ப அவங்களை வெளியில கூட்டிட்டு போறது கூட ஒரு நல்லதுதான். நல்லதா? இவளுங்களை வெளியில கூட்டிட்டு போறதுல என்னடா நல்லது? இல்லடா மச்சான், இல்லாட்டியும் நம்ம உன் கனவுல வந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ இவங்களை நம்ம வெளியில கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, எப்படியோ இவளுங்க எங்கெல்லாம் போறாளுங்களோ அந்த இடமெல்லாம் பொண்ணுங்களா போற இடமா தானே இருக்கும். அப்ப அங்க நிறைய பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கல்ல. அப்போ அங்க உன் கனவுல வந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. அட ஆமல்ல, நான் இப்படி யோசிக்கவே இல்லடா. ஆமாண்டா சக்தி, நீ சொல்ற மாதிரி நம்ம மட்டும் தனியா இந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் பொண்ணுங்களை பார்த்தா தானே பிரச்சனை. இப்ப இவளுங்களோட போனா அங்க ஏதாவது பொண்ணுங்கெல்லாம் வந்துச்சுங்கன்னா நம்ம பார்த்தா பிரச்சனை இல்லைல்ல. அதான் நானும் சொல்றேன், ஒரே கல்லுல 2 மாங்கன்ற மாதிரி இவளுங்களை வெளியே கூட்டிட்டு போன மாதிரியும் ஆச்சு, அப்படியே உன் கனவுல வந்த பொண்ணை தேடின மாதிரியும் ஆச்சு. எப்படி? ஏ சூப்பரா சக்தி, இவ்வளவு நேரம் இவளெல்லாம் வெளியே கூட்டிட்டு போகணுமா வேண்டாமான்னு ஒரே டென்ஷனா இருந்தேன்டா. ஆனா இப்ப நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி, என்னன்னாலும் இவங்களை வெளியே கூட்டிட்டு போலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன நீ மட்டும்தான் என்ன பயப்படுத்துவியா? இப்ப நான் உன்னை பயப்படுத்துறேன். ஹொய். என்ன பயப்படுத்துறியா? ஏச்சி வா போலாம். சி போடா பிராந்தா. ஐஷு நானும் ரெடி ஆயிட்டேன், போலாமா? நானும் ரெடி, போலாம் கயல். சரி போலான்னு சொல்லிட்டோம், ஆனா எப்படி போறோம்? எப்படி போறதுன்னா அதான் 2 பேரும் பைக் வச்சிருக்காங்கல்ல, நமக்கு பைக்லயே போயிடலாம். என்னது பைக்லயா? அதுக்கு நான் உன்னை பைக்ல கூட்டு போறேன்னு எப்படி சொன்ன? பின்ன கூட்டிட்டு போகாம அப்புறம் நாங்க எப்படி வர்றது? நீங்க எப்படியோ வாங்க, ஆனா எங்களால எல்லாம் உங்களை பைக்ல ஏத்திட்டு எல்லாம் போக முடியாது. இங்க பாரு, என் அக்காவுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தவிர வேற யாரையுமே என் வண்டியில ஏத்த மாட்டேன்னு கொள்கையோட இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு அப்படி கொள்கையெல்லாம் எதுவும் இல்ல. கொள்கையோ? அது வரஞ்சா ஏ கொள்கைனா அது என்னமோ, அதெல்லாம் உனக்கு மலையாளத்துக்கு டிக்ஷனரி போட்டுலாம் விளக்கிட்டு இருக்க முடியாது. ஆக மொத்தம் உன்னை வண்டியில ஏத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வண்டியில கொண்டு போவீங்க, அப்ப நாங்க எங்க வரும்? அது உங்க பாடு. உங்களை ஊரெல்லாம் சுத்தி காமிக்கணும்னு மட்டும்தான் என் மாமா சொல்லியிருக்காரு. மத்தபடி உங்களை பைக்ல கூட்டிட்டு போய் சுத்தி காட்டணும்னால என் மாமா சொல்லல. எந்த இடத்துக்கு போறோங்கிறத நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், அந்த இடத்துக்கு ஆட்டோ புடிச்சிட்டு வந்து சேருங்க. எந்த ஹோட்டல்ல வரணும்? எடா ஊரெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு ஆரங்கில ஆட்டோல போவோம். ஏன் மேடம் ஆட்டோல எல்லாம் வர மாட்டீங்களோ? வேணும்னா நான் ஒரு ஏரோப்ளேன் அரேஞ்ச் பண்ணட்டா? ஐயடா ஏரோப்ளேன் இன்னும் வேண்டாம், ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணா போதும். அவ்வளவுதானே, அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு. டே சக்தி, நம்ம மணி என்ன டாக்ஸிக்கு போன் போடுறான். പക്ഷേ ஒரு கண்டிஷன், இப்ப காலையில இருந்து சாயந்தரம் நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சு வீட்டுல கொண்டு வந்து விடுற வரைக்கும் டாக்ஸிக்கு எவ்வளவு பணம் ஆகுதோ அதை நீ தான் கொடுக்கற. என்ன நான் கொடுக்கணுமா? அதே அதான் நான் சொன்னேன்ல, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நீ தான் கொடுக்கணும்னு. அப்போ ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு டாக்ஸி எடுத்தா அந்த டாக்ஸி செலவு உன்னோடது தானே, அதை நீ தான் கொடுக்கணும். எதுக்கு? என்ன தேவைக்கடி நான் கொடுக்கணும்? என்னாலாம் கொடுக்க முடியாது. சரி வேண்டாம், அப்ப நீ கையை பிடிச்சது நீ கட்டி பிடிச்சதெல்லாம் என் சேட்டன்கிட்ட சொல்லிடுறேன். சக்தி, டேய் பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கே வக்குலாம இருக்கும், இதுல டாக்ஸிக்கு பணம் கொடுக்கணும்னா நீ உன் கிட்னியை தாண்டா விக்கணும். டேய் அதுக்குன்னு இவ்வளவு பைக்ல ஏத்த சொல்றியா? பைக்க வேணும்னா இவன் மேல ஏத்துனாலும் ஏத்துவனே தவிர இவ்வளவு என்னால பைக்ல ஏத்த முடியாதுடா. ஏத்த முடியாதுன்னா அப்ப டாக்ஸிக்கு பணம் கொடுக்க சொல்றா, கொடுப்பியா? இங்க பாரு, வேற வழி இல்ல. ஏற்கனவே 200 ரூபாய் தான் இருக்குது, அது உனக்கும் எனக்குமே பத்தாது. இதுல இவளுங்களுக்கு வேற நம்மளால செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா பைக்லயே கூட்டிட்டு போயிடலாம் வா. சக்தி, அப்ப என் கொள்கை? போடா, உன் கொள்கையில தீய வைக்க. இப்ப இங்க கொள்கை முக்கியமா இல்ல காசு முக்கியமாடா? காசுதான் முக்கியம். தெரியுதுல்ல, அப்ப மூடிட்டு வா, கூட்டிட்டு போலாம். எந்த ஹீரோ சார், போலாமா? வாடி, போற வழியில எங்கேயாவது புடிச்சு தள்ளி விட்டுறேன். பிபி எக்கு ஐஸ்கிரீம் வேணும், நான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன்.
அபி சொல்ல சொல்ல கேட்காம இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்க. இது ஃபுல்லாலாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் காய்ச்சல் வந்துடும். இனி அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு வேற போகணும். அதுக்குள்ள உனக்கு காய்ச்சல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் அம்மா என்ன அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இல்ல பேபி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா காய்ச்சல் வராது. இந்த ஒன் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுக்கேன் பேபி. ஐயோ வேண்டா அபி, சொன்னாலே கேட்காம ஐஸ்கிரீம் வாங்கிட்ட. ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். எங்களை மாதிரி ஐஸ் போடாம ஜூஸாவது வாங்கிக்கோன்னு சொன்னா அதுவும் வேண்டான்ட்ட. எனக்கு दूध வேண்டாம். காத்துக்கு ஐஸ்கிரீம் தான் சூப்பரா இருக்கும். ஐயோ சரி சூப்பரா இருக்கும்னு சொல்லி தான் இவ்வளவு பெருசு வாங்கியிருக்க. ஆனா ஃபுல்லாலாம் சாப்பிடக்கூடாது அபி, ஒரே ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் எல்லாம் இல்ல, 5 3 8 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டா. அபி அடி வாங்க போற பாரு. ஏடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி முன்னில வச்சுட்டு சாப்பிடாதேன்னு சொன்னா குழந்தை கேக்குமா? ஏய் எனக்கு அறிவு இருக்கா நான் கேக்குற? முதல்ல உனக்கு அறிவு இருக்காடி? குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம், வேற எங்கேயாவது போலான்னு சொன்னா இல்ல ஐஸ்கிரீம் பார்லர் தான் போகணும்னு இங்க கூட்டிட்டு வந்த. இங்க வந்து நீங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கும்போது குழந்தை வாங்காம இருப்பாளா? முதல்ல ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு இவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. ஏடா என்ன சொல்ற? எனக்கு ஏதாவது குடிக்கணும் தாகமா இருக்குன்னு சொன்னப்போ நீதான் சரி ஜூஸ் எல்லாம் இங்க கிடைக்கும் இங்க போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. ஆமா ஜூஸ் குடிக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா ஜூஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணோம். உன்னை யாரு ஐஸ்கிரீம் எல்லாம் ஆர்டர் பண்ண சொன்னா? எனக்கு ஜூஸ் பிடிக்காது, ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்சதானே நான் ஆர்டர் பண்ண முடியும். ஏய் அதுக்குன்னு குழந்தைய அப்ப கேட்கும் தெரியாதாடி? ஐயோ போது நிறுத்துங்கடா. சேட்டா இங்க சாப்பிட வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களாடா? டேய் இல்லடா சக்தி, தாகமா இருக்குன்னா சரி தண்ணி பாட்டில் வாங்கி தரேன்னு சொன்னா தண்ணி எல்லாம் என் தொண்டையில இறங்காது, எனக்கு ஜூஸ் தான் வேணும்னா சரி நீங்க ஜூஸ் குடிக்கலான்னு கூட்டிட்டு வந்தா இப்ப எதுக்கிட்ட ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கா? டே சரி விடுறா, அதான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியாச்சுல. ஆர்டர் பண்ணது நீ என்ன பண்ண முடியும்? சாப்பிட தானே முடியும், சாப்பிட்டு விடு. ஏய் வேணும்னே எனக்கு செலவு வைக்கணும்னு தாண்டி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண. சாப்பிடு ஆனா இதுக்கெல்லாம் நான் பில்லு கொடுக்க மாட்டேன்டி. இருடி இன்னைக்கு உன்னை ஐஸ்கிரீம் கடையில மாவாட்ட வைக்கிறேன். அபி சீக்கிரம் சாப்பிடு, இல்லாட்டி போதும் வச்சுட்டு வா நம்ம போலாம். இல்ல பேபி, சாப்பிட்டு தான் வருவேன். சரி அப்ப சீக்கிரமா சாப்பிடு. சரி இது பேபி, நான் சீக்கிரம் சாப்பிடுறேன். சார் அவ்வளவுதானா சார், பில் கொடுத்துடலாமா? அவ்வளவுதான்ப்பா. இதுக்கே மச்சான் கிட்ட பணம் இருக்கான்னு தெரியல. ஆமா எவ்வளாச்சு? 3 ஐஸ்கிரீம் 2 ஜூஸ் தானே சார், டோட்டலா 200 ரூபாய் ஆச்சு சார். அங்க கவுண்டர்ல பில் பே பண்ணிருங்க. சூப்பர். தாக அடிக்குதுன்னதுக்கே இருந்த 200 ரூபாய முடிச்சிட்டா. அடுத்து நீ பசிக்குதுன்னு சொல்வா, என்னடா பண்ணுவ? ஐயோடி சக்தி, இந்த 200 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட 5 பைசா கூட இல்லடா. மதிய சாப்பாட்டுக்கு நம்ம 2 பேரும் சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அண்ணா பில் நான் பே பண்ணிடுறேன். ஐயோ கையில் நீ என்ன பில் கொடுக்கற? அவன் கொடுக்கட்டும் விடு. இல்ல இஷு பரவாயில்ல, பாவம் அவங்க தானே நம்மள வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டு இவ்வளவு தூரம் ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. இது கூட நம்ம கொடுக்கலனா எப்படி? ஐயோ அதொன்னும் குழப்பம் இல்ல. அப்புறம் அவன் கொடுத்தாலும் அது ஒன்றும் அவன் பைசா இல்ல, என்னோட சேட்டனோட பைசா. அது கொண்டு நீ அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அது அவன் கொடுத்துக்குவான். இல்ல இஷு, அவர் கொடுத்தாலும் நீ கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. ஆனா நான் ஏதாவது பண்ணணும்ல, அதான் இந்த பில்ல நான் கொடுத்துடுறேன். இதுக்கப்புறம் ஆகிறது வேணும்னா நீயும் அவரும் யார் வேணா கொடுத்துக்கோங்க. ஐயோ அதொன்னும் வேண்ட கையில், பரவாயில்ல. ஐயோ இல்ல இஷு, இதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஐயோ சரி, இது மாதிரி நீ கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்து முடியற வரை ஆகிற எதுக்குமே நீ பணம் கொடுக்கவே கூடாது. எல்லாத்தையுமே அவன் கொடுத்துக்குவான், சரியா? சரி ஐஷு, ஆனா இதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கையல் இல்லம்மா பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். ஐயோ இல்லன்னா பரவாயில்ல, இதை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது செலவாகும் போது அதை வேணா நீங்க கொடுத்துக்கங்க. இல்லம்மா பரவாயில்ல விடு, நானே கொடுத்துக்கிறேன். டி ஓவரா சீன் போடாத, அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும். இல்லண்ணே இந்த முறை நான் கொடுத்துக்கிறேன், அடுத்த முறை வேணா நீங்க கொடுங்க. சரிம்மா சரி, பின்ன இந்த முறை நீ கொடு, இதுக்கப்புறம் எதுவும் நீ கொடுக்க வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, அப்ப நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அபி சீக்கிரமா சாப்பிட்டு போலாம். டே உனக்கு என்னடா வேணும்? ஏதாவது சொல்ற, உனக்கு என்ன வேணுமோ அதையே எனக்கும் சொல்லு. சரி பின்ன கோக் சொல்லட்டா? சரிடா. தம்பி 2 கோக்கு. ஆதா கொண்டு வர சார். டே இங்க பாடுறா மச்சான், சூப்பர் ஃபிகரு. டேய் குழந்தையெல்லாம் இருக்கு, கல்யாணம் இருக்குமோ? டேய் அவளை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியாடா இருக்கு. பாவாடை சட்டி எல்லாம் போட்டு கும்முன்னு இருக்கா, கல்யாணம் எல்லாம் ஆயிருக்காதுடா. அப்போ கூட 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க? அவனுக்கு யாராவது இருந்தா நமக்கு என்னடா, நமக்கு ஃபிகர் மட்டும் போதும். அச்சோ பிபி ஐச்சிக்கு கொட்டிட்டு.
ஐயோ என்ன அபி, பார்த்து சாப்பிட மாட்டியா? சரி கொட்டுனா பரவாயில்ல, விடு போட்டும். பேபி டெக்கெல்லாம் ஆயிட்டு. சரி பரவாயில்ல அபி, ட்ரெஸ்ஸை கழட்டு, வண்டியில நான் வேற ட்ரெஸ் வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். சரி. ஐயோ பாருடா பாவம், பாப்பா மேல ஐஸ்கிரீம் கொட்டிருச்சு. இல்ல சின்ன பாப்பா மேல ஐஸ்கிரீம் கொட்டினதும் சரி ட்ரெஸ் கழட்டு மாத்திக்கலாம்னு சொல்றாரு. இதே பெரிய பாப்பா மேல கொட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? டேய் என்னடா பண்ணது? ஆവശ്யம் இல்லாதது சொன்னா செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ. அட பாப்பா கேரளத்து பைங்கிலியா? பாவாடை சட்டையில பாக்கும்போதே நினைச்சேன். ச்சே ஜஸ்ட் மிஸ். சின்ன பாப்பா மேல கொட்டின ஐஸ்கிரீம் பெரிய பாப்பா மேலயே கொட்டி இருந்திருக்கலாம். ஏடா என்ன ஓவரா பேசுறியா? என் சேட்ட ஆளுன்னு தெரியுமா? சரி சரி அபி இரு, நான் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் கிளீன் பண்ணி தரேன். என்னடா நடக்குதுங்க? அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இவன் என்னடானா சாவகாசமா ஐஸ்கிரீமை கிளீன் பண்ணி தரேங்கிறான். அபிமா ட்ரெஸ்ல எல்லாம் ஒன்னும் ஆகலடா, நல்லாதான் இருக்கு, இதுவே போதும். சரி பேபி. சரி இரு, மாமா இன்னும் ஜூஸ் குடிக்கவே இல்ல, ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம போலாம். சரி பேபி, நீ ஜூஸ் குடி. ஓகேடா அபி. என்ன பாப்பா நீ இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? எடா ஆளடா பாப்பா. இதுக்கு மேல பாப்பான்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. அட பாவாடை சட்டை போட்டா அப்புறம் பாப்பான்னு தானே சொல்ல முடியும். எங்க ஊர்ல எல்லாம் குட்டி பாப்பாங்க தான் பாவாடை சட்டை போடும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா தாவணி தான் கட்டுவாங்க. பாவாடை சட்டை போட்டுருந்தா நாங்க பாப்பான்னு தான் சொல்லுவோம். நீ பாவாடை சட்டை தானே போட்டிருக்க, அப்ப நீ பாப்பா தானே. அபிமா உனக்கு ஜூஸ் வேணுமாடா? இல்ல பேபி வேண்டாம், நீ குடி. ஓகேடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன அப்புறம் நல்ல அறவிழும் சொல்லிட்டேன். ஐயோ பாப்பா உன் கையால அரையிறதுனா ஒரு அரை என்ன 10 அரை கூட வாங்கலாம் போலயே. டி சக்தி என்னடா அது? அதான்டா மச்சான் நானும் கேக்குறேன், ஓவரா பண்றானுங்கடா. அட அது இல்லடா சக்தி, ஆரஞ்சு சர்பத்துன்னு சர்பத்து என்னடா சப்புன்னு இருக்கு, சக்கரை பத்தலையோ? என்னது சக்கரை பத்தலையா? டேய் அவனுங்க பேசுற பேச்சுக்கு இன்னத்துக்கு நீ அவனுங்களுக்கு இழுத்து போட்டு சாத்துவேன்னு பார்த்தா சர்பத்துல சக்கரை பத்தலன்னு இருக்க. டேய் நான் எதுக்குடா சக்தி அவங்கள போட்டு சாத்தணும்? டேய் உனக்கு அவளை பிடிக்கல அதெல்லாம் சரிதான், ஆனா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுகிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க, பாத்துட்டு சும்மா இருக்க. நான்லாம் ஒன்னும் சும்மா இல்ல, நான் அவகிட்ட வீட்லயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வராத, எவனாவது பார்த்தானா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான்னு. ஒழுங்கா சுடிதாரோ இல்ல தாவணியோ கட்டிட்டு வரதா இருந்தா வான்னு சொன்னேன். இல்ல முடியாது, நான் இந்த பாவாடை சட்டையில தான் வருவேன், எவனாவது பிரச்சனை பண்ணானா அதை நான் பாத்துக்கிறேன், நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவ தான் சொன்னான். அதே மாதிரி அவ பாத்துக்கிட்டு இருக்கா, நான் சர்பத் குடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். டேய் அவதான் ஏதோ நம்ம ஊர் பசங்களை பத்தி தெரியாம சொல்லிட்டா, அதுக்குன்னு இப்ப பாரு உனக்கு ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க, நீயும் பாத்துட்டு சும்மா இருக்க. நான் எங்கடா சும்மா இருக்கேன், அதான் சர்பத் குடிச்சிட்டு இருக்கனே. அட போடாங்கு. டேய் நிக்கடா, இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். என்னது போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா? ஐயோ என்ன பாப்பா இது? சரி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்ட. சும்மா கிண்டல் பண்ணதுக்காகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் பெருசா ஏதாவது பண்ணிட்டு போனா தானே உள்ள போனா நமக்கும் கெத்தா இருக்கும். இப்ப நான் உன் மேல கை வைக்கிறேன், அதை சொல்லி வேணும்னா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துக்கோ, சரியா? டேய் மச்சான் ரொம்ப ஓவரா போறானுங்க, இப்ப நீ அவங்களை அடிக்கிறியா நான் அடிக்கவா? ஐயோ என்னடா சக்தி, நீ ஒரு சர்பத் குடிக்க கூட விட மாட்டியாடா? கை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பாப்பா, முதல்ல கணத்துல இருந்து ஆரம்பிக்கட்டுமா இல்ல? டேய் மச்சான் ஏதாவது பண்ணுடா. ஐயோ என்னடா நீ, சரி இரு. டேய் என்னடா பண்ற? கைய விடுறா. ஐயோ ப்ரோ ப்ரோ ப்ரோ, அது நீங்க சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை ப்ரோ, அது ஏதோ தெரியாம பேசிருச்சு, அதுக்கு போய் கை வைக்கிறாதுன்னு. வேணாம் ப்ரோ, பாவம் விட்டுருங்க. டேய் அவளை விடுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அவளுக்கு? ஐயோ நான் யாரும் இல்ல ப்ரோ. யாரும் இல்லனா நான் அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்னடா வந்துச்சு? கைய விடுறா. ஐயோ இருங்க ப்ரோ, நீங்க கை வைங்க இல்ல கால் வைங்க, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ, ஆனா இன்னைக்கு மட்டும் கை வைக்காதீங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு அவளை நான் தான் வீட்டுல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன்னு அவ அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு ஏதாவது நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் மாட்டிக்குவேன் ப்ரோ. அதனால நீங்க கை வைக்கிறதா இருந்தா நாளைக்கு நாளைக்கு இல்ல வேற எப்பவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இன்னைக்கு மட்டும் வேண்டாம் ப்ரோ. டேய் என்னடா சொல்ற? அதுக்கு நாளைக்கு இந்த பொண்ணை நான் எங்கடா வந்து தேடுறது? ஐயோ நீங்க தேடவே வேணாம் ப்ரோ, இந்த புள்ள ஊருக்கு புதுசு, இப்பதான் ஊரெல்லாம் சுத்தி பாக்குறேன்னு இறங்கி இருக்கு, கண்டிப்பா இந்த ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கோம், உங்க கண்ணுல படாமலாம் இருக்காது ப்ரோ, கண்டிப்பா பட்டுரும். அட பாவி, இவன் என்ன சொல்றான்? நம்மள காப்பாத்துவான்னு பார்த்தா நம்மள மாட்டி விடுறான்.
அதனால உங்களோட இந்த கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு அந்த பிள்ளைய விட்டுருங்க ப்ரோ. நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்திடுறேன். நாளையில இருந்து இந்த பொண்ணை நீங்க எங்க பார்த்தாலும் கை வச்சாலும் சரி கால் வச்சாலும் சரி நான் எதுவும் கேட்க மாட்டேன் ப்ரோ. எதுக்கு? நான் இந்த புள்ள கூடயே வர மாட்டேன் ப்ரோ. நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். டேய் உண்மையாதான் சொல்றியா? ஐயோ காட் பிராமிஸ் ப்ரோ. இவன் என்ன பண்றான் ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. டேய் சரி நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால உன்னை நம்பி இன்னைக்கு இவளை விடுறேன். ஆனா நாளையில இருந்து இவளை நான் எங்க பார்த்தாலும் சரி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோ பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. நான் அந்த பக்கமே வர மாட்டேன். இன்னைக்கு மட்டும் விட்டுருங்க. சரிடா இன்னைக்கு கூட்டிட்டு போ, நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடச்சி, ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் இப்படி தப்பா நடந்துக்கிறான். அதை தட்டி கேட்கறதுக்கு கூட துப்பு இல்ல. இவனை போய் எல்லாரும் மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை நம்பி இவன் கூட வெளியே வந்ததுக்கு என்ன சொல்லணும்? ச்சீ, ஒரு பொண்ணு எனக்கு இருக்கிற தைரியம் கூட இவனுக்கு இல்ல. அவன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாரும் இத்தனை பில்டப் கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ, அப்ப பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. டே சக்தி, இதுக்கு மேல ஊரெல்லாம் சுத்தி பார்க்க முடியாது. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நட வீட்டுக்கு போலாம். நீ கையில கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. நான் இவங்களை வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். சரிதான் மச்சான். அப்ப நாங்க வரோம் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க